ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லிப்பான் ஆர்ட் பற்றின வீடியோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லிப்பான் ஆர்ட்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாங்க. இன்றைக்கி நான் பண்ண போகிறது டீ லைட் ஹோல்டர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு பேசிக்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த க்ளே தாங்க. ஸோ இது ஃபெவிக்ரிலோட க்ளே, இதுவும் இந்த ஸ்பாஞ்ச், அப்புறமா ஒரு கட்டர், அதுக்கப்புறம் பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சஸ் ஸ்கொயர் MDF போர்டு எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி டீ லைட் ஹோல்டர் பண்ண போகிறோம். நம்ம க்ளே யூஸ் பண்ணி பண்ணுறனால அந்த ஸ்டிக்கினஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக டால்கம் பவுடரும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட MDF போர்டு எடுத்து அதோட சென்டர் பாயிண்ட்டை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஸ்கொயர் போர்டு அப்படிங்கிறனால சென்டர் பாயிண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 4 கார்னர்ஸ்லேருந்தும் டயக்னலாக வரைஞ்சிங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம டீ லைட் ஹோல்டரில் வைக்க போகிற அந்த கேண்டில் எடுத்து அதை மெஷர் பண்ணி சென்டரில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ரூலர் வச்சு 4 சைடும் ஒரு பார்டர் லைன் மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே க்ளே யூஸ் பண்ணுறனால மேக் ஷுர் எல்லா சைட்ஸும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம க்ளே ஃபிக்ஸ் பண்ணும் போது ரொம்ப கசகசன்னு இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பெயிண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளே ஒர்க் பண்ண போகிறேன். இந்த லிப்பான் ஆர்ட் பார்த்திங்கன்னா 2 விதமாக பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் க்ளே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணலாம். பட் இன்றைக்கி ஃபார் அ சேஞ்ச் இது சிம்பிள் டீ லைட் ஹோல்டர் DIY அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட்டு நான் பெயிண்டிங்கை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் க்ளே ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் MDFல பெயிண்ட் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா லைட் கலர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒயிட் பேக்ரவுண்டில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது கெஸோ வச்சோ இல்லை ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டை வச்சோ கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர்ஸை ஆட் ஆன் பண்ணுங்கள். நான் பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால நான் பேஸ் ஒயிட் எதுவும் கொடுக்கல. ஸோ இப்போ மேலே டிசைன்ஸ் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி சைட்ஸ்லையும் பேக் சைடுமே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் சீலர் வச்சு சீல் பண்ணிக்கோங்க. சீலர்னால் லைக் இப்போ அக்ரிலிக் பெயிண்ட்டுக்கு நம்ம டாப் கோட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை டாப் கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது உட்டுங்கிறனால இன்கேஸ் தண்ணி படுது அப்படின்னாலும் தண்ணி அப்சர்வ் பண்ணாது. நம்ம ஈஸியாக வைப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீலர் நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக பேக்கில் சைடில் எல்லா இடத்துலையும் இந்த சீலர் ஆர் இதை வார்னிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ட்ரை பண்ண விட்டுருங்க. நம்ம ஹோல்டர் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம க்ளேவை ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஃபெவிக்ரிலோட க்ளே தாங்க எடுத்திருக்கேன். இது 2 பேக்கில் வரும். ஒன்று ரெய்சன், இன்னொன்று ஹார்ட்னர்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இது யூஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கலர் தெரியுது இல்லைங்களா, அப்படி இல்லாமல் ஈவனாக இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்சிங் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ஸோ ஏன்னா க்ளே கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். இதோட க்ளே பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்னஸ் டைம் ஆக ஆக ஹார்டன் ஆகிட்டே இருக்குங்க. மேக்ஸிமம் ஒரு 1/2 hour to 40 minutesக்குள்ளே இது ஹார்டன் ஆகிடும். ஸோ மொத்தமாக எல்லா க்ளேவும் நம்ம பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஏன்னா ரோல் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக க்ளேவை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த ரோல் பண்ணுறது நம்ம கையிலையும் தாராளமாக பண்ணலாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்பாஞ்சோ இல்லை ஒரு அக்ரிலிக் பேஸ் வச்சு நீங்கள் பண்ணும் போது ஈவனாக கிடைக்கும். அந்த திக்னஸ் ரொம்ப தின்னாகவும் திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் ஈவனாக இந்த மாதிரி கிடைக்குங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு ரோல் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபெவிகாலோ இல்லை ஃபெவிக்ரிலோட ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி க்ளேவை ஹேண்டில் பண்ணும் போது டால்கம் பவுடர் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளே கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அது இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்டிக்கியாக இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம டால்கம் பவுடரில் டஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நமக்கு ஈவனாக எந்த இம்ப்ரெஷன்ஸும் இல்லாமல் ஸ்மூத்தாக அந்த ஃபினிஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கார்னர்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அழகாக டயக்னலாக கார்னர்ஸை கட் பண்ணிங்கன்னா இன்னும் நீட் ஃபினிஷ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ரூலர் வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதே க்ளே தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஏர் ட்ரை க்ளேவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபெவிக்ரில் வந்து மோஸ்ட்லி அமேசானில தான் அவைலபிளா இருக்கும். சின்ன சின்ன டவுன்ஸில் வந்து பெருசா நான் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த மாரி சமயத்தில உங்களுக்கு அமேசானில ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க அமேசானில ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லாட்டி நீங்க நார்மல் ஏர் ட்ரை க்ளே உங்க ஏரியால என்ன கிடைக்குதோ அத வச்சும் நீங்க பண்ணலாம். பட் ஆனா இந்த க்ளே யூஸ் பண்ணும்போது, ஃபெவிக்ரிலோட க்ளே யூஸ் பண்ணும்போது, அந்த ஃபினிஷே வந்து கண்டிப்பா ரொம்ப ப்ரொஃபஷ்னலா சூப்பரா இருக்குங்க. நான் வந்து இந்த க்ளே பார்த்தீங்கன்னா, அமேசான்ல தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதோட லிங்க்க வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த க்ளே ஒர்க் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிரர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. லைக் லிப்பான் ஆர்ட் அப்படின்னாலே வந்து மிரர்ஸ் அண்ட் மட் வச்சு பண்ணுறது தான். லைக் இது வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஒர்க்குங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக அவைலபிளாக இருக்கிற மட் வச்சு தான் பண்ணுவாங்க. இப்போது ரீசன்ட் டேஸில் வந்து இந்த மாதிரி நம்ம க்ளே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மிரர்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தாங்க. உங்களுக்கு தேவையான டிசைன்ஸில் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமும் கொஞ்சம் இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், இந்த டிசைனை என்ஹான்ஸ் பண்ணணும், ரிச்சாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி டாட்டிங் டூல்ஸ் வச்சு அழகாக இந்த மாதிரி டாட்ஸ் கொடுங்க. இந்த டாட்ஸ் கொடுக்கும்போது மேக் ஷுர் அந்த மிரர்ஸ் எல்லாமே வந்து நல்லா ட்ரையாக இருக்கணுங்க நம்ம ஸ்டிக் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த டாட்டிங் வந்து நீங்கள் பண்ணலாம். உங்ககிட்ட டாட்டிங் டூல்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் டூத் பிக் வச்சு கூட இதை தாராளமாக செய்யலாம். இந்த க்ளே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு, பிரைட்டாக காமிக்கிறதுக்கு மேலே வந்து நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட்டு பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட டீ லைட் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பூஜை ரூம்லேயும் வச்சுக்கலாம், இல்லை வாசலில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நமக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாகவும் வச்சுக்கலாங்க. இந்த ஆர்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஃபேமிலியோடு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.